Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப இதில் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 எடுத்தால் பாஸ். அப்படி கிடையாதுப்பா. ப்ராக்டிக்கல் நமக்கு 25 எடுக்கணும். 25க்கு மினிமம் 15 எடுக்கணும். மேக்ஸிமம் 25 எடுத்துட்டிங்கன்னா ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தியரி கம்பேர் பண்ண 75 மார்க்கில் 20 கிராஸ் பண்ணும். ஒரு சில ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க நான் 40 மார்க்ஸ் எடுத்திருந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் வந்துருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன, 25 ப்ராக்டிக்கல் 15 தான் தியரியில் இருக்குது. அப்போ தியரியில் 20 எடுக்கணும், ப்ராக்டிக்கலில் 15 மினிமம் எடுக்கணும், மேக்ஸிமம் 25. ஸோ அதனால் நீங்கள் தியரியில் நல்லா கான்சென்ட் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஸோ இந்த பேப்பர் பர்சன்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட் பண்ணது தான். ஸோ இதில் பார்த்தா 12 1 மார்க் 12 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 out of 12 எடுக்கணும். நம்ம புக் பேக் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் படிச்சிங்கன்னா கரெக்டாக இது பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க வித் ஆப்ஷனோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கூட 7 2 மார்க் சைட் ரைட்டிங் கூட எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அது நம்ம என்ன படிச்சிருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கும். லாஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜஸ்ட் இதில் பார்த்து கோத்ரூ பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ டங்ஸ்டன் கொஸ்டின் அந்த ரீசன் கேட்குற கொஸ்டின் இதே மாதிரி பார்த்து சைட் ரைட்டிங் போட்டுருங்க. அதே ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஸ்டேஜ்னா என்ன அதுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த பிரெயின் கொஸ்டின் அது டேரக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தா கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சம் கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்த்தா பிஹெச் சம் வந்து பார்த்தா டேரக்டாக கேட்கக்கூடிய பிஹெச் ஈக்குவல் டு இல்லை பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஏன்னா பிஹெச் கொடுத்து பிஹெச் ரொம்ப சிம்பிள் 7 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 4 மார்க். அப்போ வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டினில் கேட்டது டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அந்த பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் பற்றி டைரக்ஷன் சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லும் ஒவ்வொரு சைட் ரேட்டிங் போட்டு அந்த சைட் ரேட்டிங் எக்ஸ்பிளைன் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தா 4 out of 4 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏ அண்ட் பி ரெண்டு கொஸ்டின் கேட்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான இப்போ டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிவைசஸ் ஒர்க் ஆன் பார்த்தீங்கன்னா ஈட்டிங் எஃபெக்ட் கம்பேர் பண்ணும். ஸோ இதுக்கு 2 மார்க் இதுக்கு 2 மார்க் ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 25th கொஸ்டின் கெமிஸ்ட்ரிலேருந்து சூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் கினி சல்ஃபேட் 7H2 அந்த கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடியது ஈக்குவேஷன் கொடுத்துருங்க. சொலிபிலிட்டி கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த 2 மார்க், அதுக்கப்புறம் சொலிபிலிட்டி 2 மார்க் அதுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் டென்டல் ஃபார்முலா அப்படி ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் கொடுத்துருந்தாங்க, பிரித்து தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எத்தனோ பாட்னி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்தனோ பாட்னி டிஃபைன் எத்தனை படி ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது டெஃபினேஷனுக்கு 2 மார்க், இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க், ஓவரால் பார்த்தா 4 மார்க். அதுக்கப்புறம் ஆர்டரி அண்ட் வெயினுக்கு வந்து டேரெக்டாக 4 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான தவணை மட்டும் சரிக்கு அதுக்கான பாயிண்ட்டு எக்ஸாக்டாக எழுதுங்க, ஈஸியாக ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஸ்டின் டைரெக்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 மார்க் கொஸ்டின் வந்து எக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் த எக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. ஸோ இது வந்து டேட்டா புக் பேக்கில் இருந்து கேட்டால் எக்ஸாக்டான பாயிண்ட்ஸ் தான் ஈஸியாக வந்து 7 மார்க் எடுத்துலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிஜனோட கம்பேர் பண்ணக்கூடியது, எத்தனாலிக் ஆசிடோட கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ்ட்ரோஃபிகேஷனோட கான்செப்டோட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸும் எஸ்ட்ரோஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக்கோட கொஸ்டின் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா 240. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் முதல்ல நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பாயிண்ட்ஸ் ஸ்கேல் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்லாம். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த மெத்தட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக 75 out of 70 எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கான பேட்டர்ன் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பேட்டர்ன் படி பார்க்கும்போது 12 1 மார்க், 7 2 மார்க், 7 4 மார்க், 3 7 மார்க். ஸோ இந்த மெத்தடு படி எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் கட்டாயம் வந்து பார்த்து சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் இதில் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனலில் போகிற நிறையா கொஸ்டின்ஸ் இதே மாதிரி பார்த்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா சப்ஜெக்டும் அப்லோட் பண்ணியிருக்காது. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய 3rd ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம சேனலில் போட்ட மெத்தட் படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மெத்தட் படி நீங்கள் எழுதுனா கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பேப்பர் பர்சன்டேஜ் தான் இது. மற்ற சப்ஜெக்ட் நான் இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பர்சன்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிகேஷன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை படி யூஸ் பண்ணி படிச்சுன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணால் திருப்பி சொல்கிறேன். சயின்ஸ் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட நீங்கள் சயின்ஸுக்கு எஸ்எஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, பயாலஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபுல்லாக தொகுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு வைங்க. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி படிச்சிங்களாவே போதும், ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க சான்ஸ். ஏன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் சரி, 4 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் சரி, 7 மார்க் தான் அதில் வந்து வேறுபாடுகள் கட்டாயம் கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சம்முமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.